بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتفقد الطير فقال ما لي لا أرى الهدود أم كان من الغائبين لأعذبنه عذابا شديدا أو لأذبحنه أو ليأتيني بسلطان مبين. فمكث غير بعيد فقال أحط بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله أو روحة خير من الدنيا وما فيها. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி காலத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் ரமதான் முடிந்துவிடும். இந்த ரமதானில் அடைந்த பிரயோஜனங்கள் தான் அடுத்த ரமதான் வரை நமக்கு உதவியாக இருந்தவர். இந்த ரமதானில் அடைந்த ஈமானுடைய பலம், யகீனுடைய பலம்தான் சகோதரர்களே அடுத்த ரமதான் வரை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தவர். அதற்குத்தான் ரமதானிலே அதிகமான விடயங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய விடயங்கள், ஹதீஸுடைய விடயங்களை படித்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு நாம் எல்லோருமே ஒத்துமையாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவுக்கு பிறகு நமக்கு சொல்லித் தந்த மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நம்முடைய ஒற்றுமை. நாம் ஒரு நாளும் பிரிய முடியாது, நாம் ஒரு நாளும் பிரியக்கூடாது. எந்த அளவு பிரியக்கூடாது என்றால், எங்களில் ஒருவர் கூட இமாம் ஜமாத் நடக்கும் பொழுது தனியாக ஒருவர் பிரிந்து தொழுதுவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அந்த காலத்துடைய முஃப்தி தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் இஷா தொழுது விட்டு வருவார். அவருடைய பள்ளிவாசலில் இஷா தொழுவிப்பார். இஷாவிலே சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான் போன்ற பெரிய பெரிய சூறாக்களே ஓதுவார். மதீனா முனவராவிலே உள்ள மக்கள் விவசாயிகள் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு, இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு ஒட்டகங்களை மேய்த்து விவசாயம் செய்துட்டு இஷா தொழுகைக்கு வந்து தக்பீரை கட்டினா, இவர் சூரத்துல் பக்ரா ஓதினா யார் நிற்க முடியும்?
உடனே ஒரு சஹாபி பார்த்தார், இந்த பெரிய தொழுகை எல்லாம் தொட முடியாது அப்படின்னு மெதுவா பின்னால போய் தனிய தொழுதுட்டு போயிட்டார். இது இமாம் சாஹிபுக்கு கேள்விப்படுது, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுது. அந்த சஹாபி போய் என்ன செஞ்சார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ், இந்த முஆத் பின் ஜபல் பெரிய பெரிய சூறாவெல்லாம் ஓதுறார், எங்களுக்கு தொழ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபலை கூப்பிட்டார், இமாம் கூப்பிட்டார், பக்ரா ஆலை குர்ஆன் ஓதிய சூரா ஓதிய முஃப்திய கூப்பிட்டார். ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாம போனவரை பார்த்து ஒன்றுமே பேச இல்லை. தொழுவிச்ச முஃப்திய பார்த்து கேட்டாங்க, அஃபத்தான் அன்தய முஆத், முஆத் நீ என்ன குழப்பக்காரனா? முஆத் நீ என்ன குழப்பக்காரனா? முஆத் என்ன குழப்பம் செய்தார்? முஆத் செய்தது நல்ல ஒரு பெரிய சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாதவரை பார்த்து பிரிஞ்சு போனவரை பார்த்து பேச இல்லை. இந்த இமாம் ஒன்னாலதான் அவர் பிரிஞ்சார். நீதான் இந்த இடத்தில் குழப்பக்காரன். நீ பக்ரா ஓதியதல்ல பெரிய விடயம், நீ ஆலை இம்ரான் ஓதியதல்ல பெரிய விடயம். ஒருவன் பிரிஞ்சு போயிட்டானே, இதுக்கு நீ குழப்பக்காரன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் ஒருவராவது பிரிவதை நபி அவர்கள் விரும்பவில்லை. நபியுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கிடையில் சண்டை வந்தால், ஒரு தடவை அதான் சொல்லிவிட்டது, நபிக்கு கேள்விப்படுகிறது ஒரு கபீலா சண்டை பிடிக்கிறது. நபி அவர்கள் உடனே ஓடி அவர்களை ஒத்துமைப்படுத்தினார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள். முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு நாளும் நாம் பிரிய முடியாது. பள்ளிவாசலால் பிரிய முடியாது. புது புது கொள்கைகளால் பிரிய முடியாது. அது கொள்கைகள் அல்ல, அது ஷைத்தானியத். முஸ்லீம்களை பிரித்தது, பள்ளிவாசலால் பிரித்தது, மார்க்கம் என்ற பெயரால் பிரித்தது, அது மார்க்கம் அல்ல, அது ஷைத்தானியத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறினார்கள். முழு முஸ்லிம் சமூகத்தையும் மதீனா முனவ்வராவிலே ஒரு கொடைக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். 2.5 ஆண்டுகள் முஸ்லிம்கள் பிரியவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துடைய நேரம், எனக்கு பிறகு நீ கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். எந்த முஸ்லிமும் பிரியவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் 10 ஆண்டுகள் முஸ்லிம்களின் பொற்காலம். முஸ்லிம்களில் மதீனாவிலிருந்து தரை மார்க்கமாக எங்கெல்லாம் இஸ்லாம் பரவ வேண்டுமோ முழு இடத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நிலைமை வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷ்வரா செய்தார்கள். கேட்டார்கள், இப்பொழுது எத்தனை நாடுகள் மீதமாக இருக்கிறது? சொன்னார்கள், 3 நாடுகள் தான் மீதமாக இருக்கிறது. அந்த 3 நாடையும் இஸ்லாத்துக்கு எடுத்து முடித்தார்கள். கடைசி அரஃபா மைதானத்திலே வைத்து துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று துஆ செய்தார்கள். அதே மாதிரி அடிக்கடி துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தா, மதீனாவில் மௌத்தாகும் பாக்கியத்தை தா என்று கேட்பார்கள். சுபமுடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக வந்தார்கள். அல்லாஹு அக்பர் என்று சத்தம் மாத்திரம்தான் கேட்டது.
சஃப்புகளுக்கு இடையால் வந்த ஒருவன் என்ன செய்தார்? அபூ லுஅ்லுஆ என்ற மஜூசி ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய வயிற்றிலும் நெஞ்சிலும் குத்தினான் கத்தியால். குத்திவிட்டு சஃப்பில் இருந்த 13 பேரை குத்தினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய உடம்பு எடுத்து செல்லப்பட்டது. கட்டிலில் வைத்த பொழுது அந்த காலத்திலே நபீர் குடிப்பார்கள். காலையிலே ஈச்சப்பழ சாறு குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்த முஸ்லிம்களுடைய, அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடித்தால் குத்தப்பட்ட இடத்தால் வெளிவந்தது. அதே நாள் அவர்கள் ஷஹீதானார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகும் வரை இந்த உம்மத் ஒன்றாக தாங்கிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பிறகு 6 பேரை நியமித்தார்கள். நீங்கள் முடிவு செய்து ஒருவரை கலீஃபாவாக மாற்றுங்கள், முஸ்லிம்களுக்கு தலைவராக இருங்கள். உமர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்துக்கு தலைவராக வந்தார் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். சகோதரர்களே, எந்த குழப்பமும் ஏற்படவில்லை. தரை மார்க்கத்தை தாண்டி கடல் மார்க்கமாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. குப்ருஸ், சைப்ரஸ் போன்ற ஆசர்பைஜான், கிர்மான், புகாரா போன்ற நகரங்களுக்கு இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஷைத்தான் உருவானான் முஸ்லிம்களுக்கு மத்தியில். அவருடைய பேர் தான் அப்துல்லாஹ் பின் சபா. இவன் தான் இந்த சமூகத்தை துண்டு துண்டாக பிரித்தது. அப்துல்லாஹ் பின் சபா என்ற இந்த யஹூதி முஸ்லிம்களுக்கு உருவானான். இவன் தான் சகோதரர்களை திட்டமிட்டான் முஸ்லிம்களை பிரிப்பதற்கு. முஸ்லிம்களை பிரிப்பது எவ்வாறு என்ற திட்டத்திலே அவனுடைய திட்டம் தான் சரியாக அவன் அடித்தான் ஆணியை. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு அவன் தான் காரணமாக மாறினான். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 40 நாள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டது. சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்து வெட்டப்பட்ட பொழுது முஸ்லிம்கள் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஷைத்தானால். அதற்கு பிறகுதான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்தை கையில் எடுத்தார்கள். ஒன்றுமே செய்ய முடியாத நேரம், மதீனா 2 துண்டாக பிரிந்திருந்தது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்தை பாரம் எடுத்து முதல் செய்த வேலை என்ன தெரியுமா? இந்த அப்துல்லாஹ் பின் சபை நெருப்பிலிட்டு எரித்தார்கள். சில உலமாக்கள் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் எரித்தார்கள். நெருப்பால் உங்களுக்கு வேதனை செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த அப்துல்லாஹ் பின் சபா அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னான், அலியே நீங்க தான் எங்களை கடவுள் என்றார். அன்றுதான் சகோதரர்களே, நான் பேர் சொல்ல தேவையில்லை, முஸ்லிம் சமூகம் 2ஆக பிரிக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்குள் முயற்சி செய்து யூதர்கள் பிரித்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சண்டைக்கு மூட்டினார்கள். கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூஃபாவில் வைத்து அதே ஹவாரிஜிகள் ஷியாக்கள் கொலை செய்தார்கள். அன்றிலிருந்துதான் சகோதரர்களே முஸ்லிம்களுக்குள் ஒவ்வொரு கூட்டம் உருவாகத்தொடங்கும். அதுவரை முஸ்லிம்கள் உலகத்தில் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்தார்கள். அதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய உழைப்பு, முஸ்லிம்களுடைய கவனம் சரியாக இருந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம்கள் எல்லா காலங்களிலும் தாழிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய சின்னமே தாவத்து தான். பெண்கள் பெண்களுக்கு தாவத், ஆண்கள் ஆண்களுக்கு தாவத். நாங்க சும்மா தொழுதுட்டு போறவங்க சகோதரர்களே, தொழுகையாளிகளை உருவாக்குதல், நல்லதை ஏவுதல், பாவத்தை தடுக்குதல், இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. இந்த உழைப்பு இருக்கும் வரைக்கும்
இந்த உம்மத்தில் ஃபித்னாக்கள் நாசமாகிவிடும் சகோதரர்களே. எப்பொழுது தாவத்தை விடுவோமோ, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதை, இஸ்லாத்தை பேசுவதை விடுவோமோ, அன்று நாம் கீழே விழுந்து விடுவோம். இந்த தாவத்தை கொடுப்பதற்கு அவர் ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. எல்லோருமே இஸ்லாத்தை பேசலாம். பெண்கள் பேசலாம், ஆண்கள் பேசலாம், பிள்ளைகள் பேசலாம். அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். சூரத்துன் நம்லிலே பெரிய ஒரு உதாரணம், எங்களுக்கு பெரும் படிப்பினை அல்லாஹ் சொல்லி தருகிறார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், பலஸ்தீனை ஆண்டவர். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌராத்திலே டேவிட் என்பதாகவும், சுலைமானை சொலமன் என்பதாகவும் தௌராத்திலே இன்ஜீலிலே இருக்கிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் நீதிபதியாக இருந்த பொழுது திடீரென்று மௌத்தாகி விட்டார்கள். அசர் நேரம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை பாரமடுத்த பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தரணும், இதற்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு தரணும் அப்படின்னா உலக ஆட்சி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார். எந்த ஆட்சி? கோயிலுடைய ஆட்சியா? உலக ஆட்சி. உலகத்தை ஆட்சி செஞ்சவர்கள் 4 பேர் தான். 2 முஸ்லிம், 2 காஃபிர். 2 முஸ்லிம், 1 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது துல்கர்னைன். 2 காஃபிர், 1 நும்ரூத், அடுத்தது புக்தனஸர். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி ஜின்களுடைய ஆட்சி, பறவைகளுடைய ஆட்சி, மிருகங்களுடைய ஆட்சி, முழு ஆட்சி. பறவைகள் பேசுறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரல, எறும்பு பேசுறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரல. அந்த அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதலாக பிளைட்ல பறந்தவங்க சுலைமான். நாங்களும் பறந்தோம் ஃபர்ஸ்ட் பிளைட்ல. ஒதுகுஹா ஷஹ்ருன் வ ரவாஹுஹா ஷஹர். உலக ஜனாதிபதி அல்லாஹ் கொடுத்து காட்டினான் ஒரு நபிக்கு. இது சின்ன ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆட்சி என்பது. இன்றைக்கு ஓதினார் ஹஸரத், அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்பானா, லிமனில் முல்குல் யௌம். இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கு? பேச உத்தரவில் எல்லாரும் மையத்தினார். 40 வருடம் உலகம் மையத்தாக. அல்லாஹ் கேட்பானா, ஐனல் ஜப்பாரூன ஃபிய. எங்க பெருமடிச்சவங்க எங்க? ஐனல் முதகப்பிரூன ஃபிய. எங்க பெருமடிச்சவங்க? எலும்பெல்லாம் ஒத்தர். அப்பதான் அல்லாஹ் பதில் சொல்லுவார், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். இன்றைய நாளுடைய ஆட்சி அடக்கி ஆளும் ஒருவனுக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். ஆட்சி அல்லாஹ்வுக்குரிய சகோதரர்களே. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி. இதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு படை இருந்தது, ஹுத்ஹுத் என்ற படை. என்ன படை? பறவை. ஹுத்ஹுத் என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்திலே. ஹுத்ஹுத் என்ற பறவைக்கு எந்த இடத்துல தண்ணி இருக்குது என்று தெரியும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த ஹுத்ஹுத் என்ற பறவை, ஹுத்ஹுத் என்ற ராவையில கட்டி திரும்பி ராப்பாடி சின்ன பறவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பறவையை தேடுறாங்க, காணும். அல்லாஹ் குர்ஆன் அப்படியே சூரத்துன் நம்ல்ல, சூரத்துன் நம்ல் 20வது ஆயத்தில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் தொடர்றார். ஒரு பறவையை பத்தி பேசணுமா? இவ்வளவு பெரிய குர்ஆன்ல
وتفقد الطير فقال ما لي لا أرى الهدهد أم كان من الغائبين. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஹுதுதக்காரங்க எங்க போயிட்டு மறைஞ்சிட்டு சொல்லாம பேசாம போயிட்டாரே. لَأُعَذِّبَنَّهُ عَذَابًا شَدِيدًا, அது வரட்டும், கடினமா வேதனை செய்வேன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். أَوْ لَأَذْبَحَنَّهُ, அல்லது அவர் அறுத்து போட்டுவிட்டேன். أَوْ لَيَأْتِيَنِّي بِسُلْطَانٍ مُبِينٍ, அல்லது தெளிவான ஆதாரத்தை கொண்டார். எங்க போன ஹுதுஹுத் என்ற படம் அல்லாஹ் சொல்றான். فَمَكَثَ غَيْرَ بَعِيدٍ فَقَالَ أَحَطُّ بِمَا لَمْ تُحِطْ بِهِ, கொஞ்சம் போவல்லையா ஹுதுஹுத் என்ற பறவை பறந்து வருது, வந்து சொல்லுது وَجِئْتُكَ مِنْ سَبَإٍ بِنَبَإٍ يَقِينٍ, அது சொல்லுது சுலைமான் ஒரு நாடு ஒன்று இருக்குது, சபக் என்ற நாடு, அந்த நாட்டுடைய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் சுலைமான். எது சொல்லுது? எது சொல்லுது? தூக்கமா? சபக் நாட்டுடைய செய்தி. அந்த பறவை சொல்லுதான் வந்து அந்த சொன்னது அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் குர்ஆன்ல. இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அதீம். அந்த ஹுதுஹுத் என்ற பறவை வந்து சொல்லுச்சா சுலைமான், ஒரு பொம்புல அந்த சபா நாட்டை ஆள்றான். அந்த பொம்பளோட பேர் யாரு தெரியும்? பல்கீஸ். பல்கீஸ் என்ற பெண் அந்த சபக் என்ற நாட்டை ஆள்றா. வஊதியத் மின் குல்லி ஷை, அந்த பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. வலஹா அர்ஷுன் அதீம், பிரம்மாண்டமான சிம்மாசனம் அவருக்கு இருக்குது என்று சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது எல்லாம் இருக்குது. ஆனா وجدتها وقومها يسجدون للشمس من دون الله, ஆனா அவவும் அவருடைய ஊர் மக்களும் அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனை வணங்குகிறார்கள். இதுதான் பாயிண்ட் அந்த பறவை. இந்த ஹுதுஹுத் என்ற பறவோட ஹிஸ்டரி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறதுக்கான பாயிண்ட் இதுதான். எல்லாம் இருக்குது, ஆனா யார வணங்குறாங்க? சூரியன். وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان أعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون. ஷைத்தான் அவங்க வழி எடுத்துட்டான் சுலைமான். எது பேசுது? வந்து ஹுதுஹுத் பேசுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம், பரவாயில்லை ஆட்சி செஞ்சவரே சும்மா வந்து நம்புவாரா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கடா, قال سننظر أصدقت أم كنت من الكاذبين. சொன்னாங்களா நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு பாப்போம். உண்மை சொல்றியா நீ பொய் சொல்றியா? என்ன செஞ்சாங்க? ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. அந்த கடிதத்தை எழுதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதே ஹுதுஹுத் என்ற பறவையுடைய சொல்லுல வச்சுட்டாங்க. எழுதி சொன்னாங்க, இذهب بكتابي هذا, இந்த கடிதத்தை எடுத்துட்டு போ, فألقه إليهم, இந்த கடிதத்தை போய் அவர்களிடம் போடு, ثم تول عنهم فانظر ماذا
அனுப்பின எதை யாருக்கு கவலை இருக்கிறதோ அவரை வச்சுதான் அல்லாஹ் வேலை வாங்குவார். அது பறவையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம். கவலை இல்லாதவனை வச்சு அல்லாஹ் வேலை வாங்க மாட்டார். இந்த கவலையை கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது எது? இந்த சின்ன ஒரு பறவை. அந்த பறவையுடைய தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தூதராக அனுப்பினார். இப்ப என்ன செய்யறது? கடிதத்தை கொண்டு போய் திரும்ப பறக்குது சபா நாட்டுக்கு. பறந்து சொண்டுல கடிதத்தை எடுத்துட்டு அந்த பறவை பறந்து பறந்து போய் பல்கீசுடைய அரண்மனையில முன்னால் போய் கடிதத்தை போட்டத்தோட அவன் என்ன செஞ்சா, கடிதத்தை பெறற்றா. கடிதத்தை பார்த்து சொல்றா, قالت يا أيها الملأ إني ألقي إلي كتاب كريم. சமூகத்தினர்களே, கண்ணியமான ஒரு கடிதம் வந்திருக்குது. கொண்டாந்தால பார்க்கல, புது பறவை போட்ட கடிதம், ஆன சங்கையான கடிதம். கடிதத்தை பிரிச்சா என்ன இருக்குது? இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடிதம் ஆரம்பிக்குது, இது சுலைமானிடமிருந்து கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல இடையில வர ஒரே ஒரு பிஸ்மி இது மட்டும்தான். குர்ஆன்ல இடையில வர ஒரே ஒரு பிஸ்மி இது மட்டும்தான். யார் எழுதின கடிதம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கடிதத்தில் இருக்குது, அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். பெருமை அடிக்காம இஸ்லாத்தை தலை வந்து சேர்ந்தது என்கிட்ட. அவ்வளவுதான் கடிதம். பல்கீஸ் மந்திரி சபையில கேட்கிறார், قالت يا أيها الملأ أفتوني في أمري. مشورة சொல்லு, என்ன செய்வது? சுலைமான் கடிதம் எழுதியிருக்கிறார். ما كنت قاطعة أمرا حتى تشهدون. நீங்க மஷூரா சொல்றாத வரைக்கும் நான் முடிவு எடுக்க மாட்டேன். எல்லாரும் சொன்னாங்க மஷூரா என்ன தெரியுமா? قالوا نحن أولو قوة وأولو بأس شديد. பல்கீஸ், நாங்க சக்தி உள்ளோம், நாங்க பலசாலிகள். والأمر إليك. உங்கள்கிட்ட தான் விடைபெறுகிறது, முடிவெடுக்கிறது. فانظري ماذا تأمرين. என்ன சொல்லுவீங்களோ கேட்போம். பொம்பளையா இருந்தாலும் அறிவுள்ள பொம்பளை இல்ல, மோட்டு பொம்பளை இல்ல, அறிவாளி. சொன்ன ஒரே வார்த்தை, قالت إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. அவசரமா யுத்தத்துக்கு மட்டும் பேசுறப்பட நுழைஞ்சாங்களோ ஊருக்கு ஊர் நாசம் தான். கண்ணியமானவங்க எல்லாம் கேவலமாயிடுவான். நான் ஒரு ஐடியா பண்ணேன், பல்கீசுடைய மூளையை பார்த்து நான் ஒரு திட்டம் கொண்டு போறேன். என்ன திட்டம்? இவருக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து பார்ப்போம். எங்கட சமூகத்தை பிரிச்ச முக்கியமான சாமான் காசு. இந்த உம்மத்தை எங்களை பிரிச்ச முக்கியமான பாயிண்ட் இது, இந்த காசு. இதேதான் பல்கீஸ், وَإِنِّي مُرْسِلَةٌ إِلَيْهِمْ بِهَدِيَّةٍ فَنَاظِرَةٌ بِمَ يَرْجِعُ الْمُرْسَلُونَ. சொன்னா ஹதியா அனுப்பி பார்ப்போம் சுலைமானுக்கு என்ன செய்யறாருன்னா வருது பெரிய ஹதியாவல்ல. فَلَمَّا جَاءَ سُلَيْمَانُ. இப்ப அவ்வளோ ஹதியாவும் வந்ததோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, قال أتمدونني بمال. என்ன
மௌத்தாவுக்குள்ள 2 கோடி காசை வச்சுட்டு போகல. இந்த உம்மத்தை பிரிச்ச சாமான் பல்கீஸுக்கு தெரியும். இதை ஏற்றுக்கொண்டா இவரை அழிக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த காசை தந்தே மொத்த போறீங்களா? قال أتمدونني بمال فما آتاني الله خير مما آتاكم بل أنتم بهديتكم تفرحون. நான் என்னைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது போதும், ஒரு அதியாவது எடுத்து சொன்னாங்க, ارجع إليهم فلنأتينهم بجنود لا قبل لهم بها. போய் சொல்லுங்க பல்கீஸுக்கு பெரும் படையை கொண்டு வர போறேன், அது மாதிரி படையை கண்டிருக்க மாட்டேன். وَلَنُخْرِجَنَّهُمْ مِنْهَا أَذِلَّةً وَهُمْ صَاغِرُونَ. முழு ஊரை பலியாக்குவோம். செய்தி போயிடுச்சு. பல்கீஸ் முடிவுக்கு வாரா, ஒரே ஒரு முடிவு, இஸ்லாத்தை தழுவது மாத்திரம், எந்த முடிவும் இல்லை. இப்ப பல்கீஸ் என்ன செய்கிறா? சபக் நாட்டிலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நாடி வார. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விப்படுகிற இடையில வார புதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பெரிய அரசம் இருக்கிறது, சிம்மாசனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸ் எப்படி மஜ்லிஸ் என்றால், பெரும்பெரும் உலமாக்கள், ஜின்கள், இஃப்ரீத் எல்லாம் இருக்கு. ஜின்கள்ல ஆக பலமான ஜின்கள் தான் இஃப்ரீத் என்ற ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபையை வச்சு கேட்கிறாங்க, யா قال يا أيها الملأ أيكم يأتيني بعرشها قبل أن يأتوني مسلمين. இப்ப பல்கீஸ் வாரா இஸ்லாத்தை தழுவுறதுக்கு, அவ வந்து சேர முந்தி அவட அப்ப ஜின் ஒன்று இருந்துச்சா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸ்ல. அஞ்சு வகையான ஜின்கள் இருக்குது. சூரத்துல் ஜின்னுடைய தஃப்சீர் எடுத்து பாருங்க. 5 வகையான ஜின் இருக்குது. மாரி, ரூஹ், இதுலதான் இஃப்ரீத் மிக பலசாலியான ஜின். இந்த ஜின் சொல்லிச்சா, قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. சுலைமான், இந்த இடத்திலிருந்து எழும்ப முந்தி அந்த சிம்மாசனத்தை கொண்டு நான் வைப்பேன். எப்படி படம்? وَإِنِّي عَلَيْهِ لَقَوِيٌّ أَمِينٌ. நான் பலசாலி, நம்பிக்கையாளர். அதுக்குள்ள ஆலிம் ஒன்று இருந்தார். யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? ஜின் பலம் உள்ளதா, குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஆலிம் பலம் உள்ளவரா? யார் பலசாலி பாருங்க. قال الذي عنده علم من الكتاب من تبعيضية. மின்னட்ட கொஞ்சம் அறிவு கொடுக்கப்பட்டவர் வேதத்துடைய. அவர் சொன்னாரா, சுலைமான், أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك. சுலைமான், அவர் ஜின் சொன்னார், எழும்ப முந்தி கொண்டு வந்து வைப்பேன். இவர் சொன்னார், உன கண்ணை மூடி துறப்பதற்கிடையில் இந்த இடத்துல நான் வைப்பேன். ஆலிம் சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வைப்பா. கண்ணை மூடி துறந்தாங்க, சிம்மாசனம் முன்னாங்க கொண்டு வந்து வச்சுட்டார். فَلَمَّا رَآهُ مُسْتَقِرًّا عِندَهُ. சிம்மாசனத்தை முன்னால கண்டதோட சொன்னாங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், هَذَا مِنْ فَضْلِ رَبِّي. இது அல்லாஹ்வுடைய ஃபضل. அல்லாஹ்வுடைய ஃபضل. நாம ரோட்ல ஊட்ல இருக்கிற துஆ, هَذَا مِنْ فَضْلِ رَبِّي. நோயிலே வச்சிருப்பாங்க. لِيَبْلُوَنِي أَأَشْكُرُ أَمْ أَكْفُرُ.
அல்லாஹ் சோதிக்கிறார், நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா. சகோதரர்களே, சம்பவம் இருந்துட்டே போகுது. சம்பவம் அல்ல இந்த நோக்கம். அந்த சபா நாட்டு பல்கீசும் அவ்வளோ பேரும் இஸ்லாத்தை தழுவதற்கான காரணியா யார்? அந்த ஹுதுஹுத் என்ற சின்ன ஒரு பறவை, அந்த பறவையுடைய கவலை, அந்த பறவையுடைய சிந்தனை, அந்த பறவை ஒரு தாய். சகோதரர்களே, ஒரு நாட்டை இஸ்லாத்துக்கு எடுத்ததென்றால் நாம் எல்லாம் அந்த பறவையை விட உயர்ந்தவர்களா தாழ்ந்தோம். என்ன சகோதரர் மௌனமா இருக்கிறது? ஹுதுஹுத் பறவையை விட உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா? உயர்ந்தவங்க. எங்களால சகோதரர்களே ஒரு ஆளை இஸ்லாத்தை விளங்கப்படுத்த முடியாதா? ரெண்டு பேருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கலாதா? அந்த கவனம் வரப்படாதா? இந்த காலத்துடைய தேவைதான் சகோதரர்களே தாவத். தாவத் மாயால தாவத் வெளியாகணும். அந்த கவனம் ஹுதுஹுதுக்கு வந்தது. அல்லாஹ் ஹுதுஹுதுடைய வரலாறு பாதுகாத்து வைத்திருக்கிறார் சூரத்துல் நம்லே. அந்த கவலை வந்ததற்காக எங்களுக்கும் அதே கவலை வரமாட்டா. சமூகத்தை பத்தி, நண்பர்களை பத்தி, நாட்டை பத்தி கவலைப்பட்டு இஸ்லாத்தை பேசுவோமாக இருந்தா சகோதரர்களே, அல்லாஹ் ஹுதுஹுதை அல்ல அதை விட எங்களை சங்கைப்படுத்துவார், அதை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். எங்களுக்கு மத்தியில விடுபட்ட ஆகப்பெரிய அமல்தான் சகோதரர்களே தாவத். ஒரு ஆள் கூப்பிடுறது, ஒரு ஆள் அழைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரெண்டு சஹாபாக்கள் சந்தித்தால் முதல்ல சலாம் சொல்றது இல்ல. ஒரு ஆள் கண்டா வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ன் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர் என்று ஓதிக்கொண்டுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம். குர்ஆன் தாவத் தயாரா இருக்கிறான். ஃளைட்ல போறீங்க, பக்கத்துல ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாத்தை பேசுறான். உட வேலை செய்து கம்பெனியில நீங்க டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் ஏறினாரு, முஸ்லிம் தான், தாவத் தாவத் அது யாரா இருக்கட்டும் சகோதரர்களே, பேசலாம், உரிமை இருக்குது, பேசலாம். அந்த கவலை கல்வியில் இருக்கும். இஸ்லாத்தை தழுவி எவ்வளோ பேருடைய தாய்களாக இருக்கிறார். நாங்க பரம்பரை முஸ்லிம்கள் சகோதரர்கள். இஸ்லாத்தை பேசுறதுக்கு பயப்படக்கூடாது. எப்ப பயப்படுவோமோ இஸ்லாத்துக்கு ரெண்டு வாசல் வந்துவிடும். முஸ்லிம்களாகிய நாங்க முர்த்தத்தாயிடுவோம். ஹக்கான இஸ்லாத்தை ஹக்காக பேசும். அது யார் இருக்கட்டும், மனைவியோட பேசலாம் இஸ்லாம், மகனோட பேசலாம் இஸ்லாம், நண்பர்களோட பேசலாம் இஸ்லாம். அந்த கவலை கல்விக்கும், கவலைக்கும் கல்வில இஸ்லாத்தை பேசும், அழகாக பேசும், அழகாக அஹ்லாக்கால இஸ்லாத்தை பேசும். அப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்து சகோதரர்களே. பத்ர் யுத்தத்தின் பொழுது முஸ்லிம்களுடைய தொகை 313. ஹந்தக்கின் பொழுது, ஹுதைபியாவின் பொழுது முஸ்லிம்களுடைய தொகை 1400. மக்காவுடைய வெற்றியின் பொழுது முஸ்லிம்களுடைய தொகை 10,000. ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது முஸ்லிம்களுடைய தொகை 1,24,000. 2 ஆண்டுகளுக்குள் மிக வேகமா சகோதரர்களே நாங்க அதற்கு காரணியாக மாறோம். எங்களோட வாயால, எங்களை அஹ்லாக், எங்களை கண்டு ஒருத்தர் ஓடிடப்பட, எங்களை கண்டு யாரும் ஓடப்படாது. நாங்கள் காந்தம் மாதிரி முஸ்லிம்கள். فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ. அல்லாஹ் சொல்ற நபியே, எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ மிருதுவானவங்க தெரியுமா அவரை கண்டு மக்கள் வந்தார். وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظًا لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ. நீங்க கடினமா இருந்திருந்தா அவரை கண்டு ஓடி இருப்பாங்க. நாங்க முஸ்லிம்
முஸ்லிம்கள் காந்தம். எங்களை கண்டு மக்கள் வரும், எங்களை அஹ்லாக்கள், எங்களை சிரிப்பங்கள். அதான் சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு முஸ்லிமுடைய முகத்துல எது இல்லாட்டியும் பரவாயில்லை, சிரிப்பு இருக்கும். என்ன சொல்லணும்? சிரிப்பு. யாரை கண்டாலும் சிரிக்கும். அது ஆகப்பெரிய தாவத்து. யாரை கண்டாலும் சிரிக்கும். காபியர் கண்டாலும் சிரிக்கும். ஒன்றுக்கு மேல் அவன புகழ்றத கொடுக்கிறதுக்கு சிரிப்போம். எங்களுடைய இஸ்லாமிய கோணம். ஜரீர் பின் அப்துல்லா அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், நபி அவர்களை கடந்து சென்றால் நபி சிரிச்சிடுவார். ஆகப்பெரிய தாவத் சகோதரர்களே. எங்களோட ஒரு ஆளார் அல்லாஹ் நேரம் 1,00,000 பேருக்கு ஹிதாயத்தை கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினா அல்லாஹ்க்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். எத்தனையோ வரலாறுகள் உலகத்திற்கு சகோதரர்களே, எத்தனையோ வரலாறுகள் இருக்குது. ஒரு பெரிய மாலைதீவு. மாலைதீவு எப்படி 100 இஸ்லாமிய ஊராக மாறியது? யார் செஞ்சது மாலைதீவு? இப்படி மாலைதீவுக்கு போன ஒரே ஒரு ஆலிம். மாலைதீவு ஒரு பழக்கம், ஒரு பொம்பளை அலங்கரிச்சு கடலுக்கு பணி கொடுப்பார். அந்த ஆலிம் சொன்னார், இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நான் இந்த முறை உங்களோட மாலைதீவை நான் பாதுகாத்து தாரேன். துவால ஈடுபடுறார், யா அல்லாஹ் வெள்ளத்தை கொடுக்காத மாலைதீவுக்கு அந்த வருஷம் மாலைதீவுடைய எந்த அழிவும் ஏற்படவில்லை. உடனே மாலைதீவு மன்னன் கூப்பிட்டு கேட்டார், என்ன செய்யணும்? அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று, கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரும். அந்த ஆலிம் சொன்னது. உடனே மந்திரி சபையை கூப்பிட்டு வைத்து அந்த மன்னர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னார். முழு மந்திரிகளும் கலிமா சொன்னார்கள். இதை பார்த்த முழு மாலைதீவு கலிமா சொல்லிச்சு. ஒரே நாளையில் முழு மாலைதீவு இஸ்லாமிய ஊராக மாறி. ஒரு ஆள் சகோதரர், ஒரு மனிதருடைய முயற்சி. அதனால் சகோதரர்களே, இந்த தாவத் மக்கள் அல்லாஹ்வால் அழைப்பது, இதை நாம விட்டுறக்கூடாது. ரமதான் அல்லாத காலம் ஆண்கள் முஸ்லிம் அல்லாதவங்க பிரச்சனையில பேசுங்க, காபிர்கள் பேசுங்க, சீக்கியர் பேசுங்க, பௌத்தர் பேசுங்க, இஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தை பேசுங்க. பெண்கள் மனைவிமார்கள் பெண்கள் இருக்கீங்க, பேசுங்க, உள்ளத்துல எடுங்க. வீடு வீடா சுத்திக்கிறாங்க, விளங்குது இல்லையா? புத்தகத்தை எடுத்துட்டு வீடு வீடா பாத்திர சொல்லித்தாங்க. இதுக்காக நாம் எல்லாம் தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய அடிப்படை தாவத். இதற்கு நாங்கள் ரெடியாக முயற்சி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் தாய்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ் யா ஹய்யு யா கய்யூம் برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد. الرحمن يا الله நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாயத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மிக முக்கியமான நேரத்தில் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. வெள்ளிக்கிழமை சஹருடைய நேரம் யா அல்லாஹ். ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கபூல் செய்த நேரம் யா அல்லாஹ். இன்றைய வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் ரஹ்மானே. யா அல்லாஹ், ரமதானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய தாயிகளாக நம்மை ஆக்குவாயாக. மௌத்துக்கு முன்னால் தாயிகளாக எங்களை ஆக்குவாயாக. உன் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரஹ்மானே, ஒரு நாள் உன்னை சந்திக்க இருக்கிறோம் ரஹ்மானே. உன்னை பார்க்க இருக்கிறோம் ரஹ்மானே. உன்னை சந்திப்பதும் பார்ப்பதும் தான் எங்களுக்கு இன்பம் யா அல்லாஹ். உன்னை சந்திக்கும் நாளையில் எங்களை சீதேவியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை பார்க்கும் நாளையில் சீதேவியாக ஆக்குவாயாக. எங்களது கண்கள் உன்னை பார்ப்பதுதான் எங்களுக்கு பெரும் சந்தோஷம் ரஹ்மானே. நீ இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியாது ரஹ்மானே. உனது ரஹ்மத்தை நசீபாக்குவாயாக. மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயாக.
நரகத்தை விட்டு நம் அனைவர்களையும் விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை கௌரவப்படுத்துவாயாக, ஈமானுள்ளவர்களை கண்ணியப்படுத்துவாயாக, இஸ்லாம் எல்லா காலம் உயர்ந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. ரஹ்மானே, நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون